கர்த்தர் உன்னையும் என்னையும் எங்க இருந்து தூக்கி இருக்கிறார் தெரியுமா? சிங்கத்தின் கெபிக்குள்ள இருந்து உன்னையும் என்னையும் தூக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய எலும்புகள் நொறுக்கப்பட்டு இருக்க வேண்டும், ஆனால் நமக்கு பதிலாக பாருங்க, துன்மார்க்கமா வாழ்ந்த நம்மளை தூக்கி சில நீதிமான்களுடைய எலும்புகள் நொறுக்கப்பட்டு மாண்டு போயிருக்கிறாங்க. அவங்க போன அதே இடத்துல நீயும் நானும் போயிருக்க வேண்டும். கடவுள் நம்மளை அங்கிருந்து தூக்கி இருக்கிறார். அது தியானி. அல்லேலூயா. கடவுள் நம்மளை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். நான் மட்டும் ஏன் இவ்வளவு பரிசுத்தமா வாழணும்? ஏன் அவனுங்கெல்லாம் இப்படி இல்லையா? அவனுங்க இருக்கணுமா இல்லையா? அப்படி விட்டுருங்க. தேவன் உன்னை எங்க இருந்து தூக்கி இருக்கிறார்? உளையான சேற்றிலிருந்து, பாதாளத்தின் விளிம்பில் இருந்து, பாதாளத்தில் படுக்கை போட சத்துரு திட்டமிட்ட போட அங்கிருந்து தூக்கி இருக்கிறார். யோனாவை மீனின் வயிற்றிலிருந்து தூக்கினது போல தூக்கி இருக்கிறார் நம்மளை. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தேவன் நம்மளை திருப்தியாய் நடத்துகிற விதம் அது அவரோடு நடக்கிறவர்களுக்கு தெரியும். அவர் எவ்வளவு மகிமையாய் நடத்துகிறார் என்று. ஹல்லேலூயா. யோனாவுக்கு வெளியில இருக்கும் போது புரியல, ஆனா உள்ள இருக்கும் பொழுது அவருடைய வழி நடத்துதலை பத்தி துதிக்க ஆரம்பிக்கிறார். அப்பா, என்னைய இப்படி சுற்றிலும் தண்ணி வர வச்சு இப்படி நடுவுல உட்கார வச்சு உள்ள நிற்க